ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? காரைக்குடிலேருந்து ஆச்சி தெய்வானை பேசுகிறேன். இன்றைய நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். இன்று திருமண நாள் காணும் மற்றும் பிறந்தநாள் காணும் எல்லோருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இது வந்து டிஃபன் சாம்பார். நம்ம நல்லா கடைஞ்சி விட்டு நல்லா கடைஞ்சிடணும். அது பருப்பு வேக வச்சு எடுத்துக்கிட்டோம் 3 விசிலில். இதில் எல்லாமே போட்டாச்சு. மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டுருக்கோம். தனி மிளகாத்தூள் விருப்பப்பட்டாங்கன்னா தனி மிளகாத்தூள் போட்டுருங்க. நான் சாம்பார் பொடியே போட்டிருக்கேன் 1 ஸ்பூனு. இது வந்து காலை டிஃபன் சாம்பாருக்கு நல்லாயிருக்கும். இட்லி, தோசை எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். நாங்கள் தாளிப்போம். 3 ஸ்பூன் ஊற்றிக்கங்க. கடுகு, ஜீரகம், கொஞ்சோண்டு வெந்தயம். வரமிளகா, பெருங்காயத்தூள் இதெல்லாம் போடுறோம். வரமிளகா, பெருங்காயத்தூள். மிளகாய் வந்து இன்னும் 2 கூட போடுறதுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். உரப்புக்கு தகுந்த மாதிரி. நான் 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன். நான் கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டு தாளிச்சுட்டு நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிறது பருப்பு அதில் ஊற்றிடுவோம். பருப்பு, வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டுக்கணும். தோசை, இட்லிக்கெல்லாம் நல்லா சூப்பராக இருக்கும். பொங்கலுக்கு நல்லாயிருக்கும். பொங்கல் வைக்கிறது உப்பு கொஞ்சம் போட்டு வச்சுருவோம். வெண் பொங்கலுக்கு இது சூப்பரான தொட்டுக்க நல்லாயிருக்கும். சாம்பார் மாரி வெண் பொங்கலுக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். கொஞ்சம் நல்லா கொதிக்கணும். தண்ணி வேணுங்கிற தண்ணி ஊற்றிக்கணும். இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு மெசேஜ் உங்களுக்கு என்னென்னா, இன்றைக்கி வந்து வாழ்க்கையில் வந்து 2 பேர் சம்பாதிச்சா 10ன்னு 2 பேர் சம்பாதிக்கணும். இன்றைக்கி சம்பாதிச்சா தான் இன்றைக்கி குடும்பமே ஓட்டலாம் போல இருக்குது. ஒன்று வந்து சம்பாத்தியம் வந்து வீட்டுக்கும், இன்னொன்று வந்து சேமிப்புக்கும் வச்சுக்க வேண்டியதாக இருக்குது இல்லையா? பிள்ளைங்க படிப்பு செலவு மற்றது. தண்ணி ஊற்றிங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து என்ன பண்ணணுன்னா, இப்போ எங்கள் பொண்ணுங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன் நான் ஷேர் மார்க்கெட்டை பற்றி. இப்போ வந்து நாங்கள் ஒரு இதில் பார்த்தோம், அந்த வீடியோவில் ஷேர் மார்க்கெட்டை பற்றி நல்லா போட்டிருந்தாங்க. ஷேர் மார்க்கெட்டில் வந்து 10,000 வச்சு கூட நம்ம சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் எங்கள் பொண்ணுங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். அவங்களாம் நல்லா படிச்சிருக்க கண்டு நீங்கள் இப்படி பண்ணுங்கப்பா பாருங்கள் அப்படின்னு சொன்னேன். அதனால் எங்கள் பிள்ளைங்களும் வந்து அந்த ஷேர் மார்க்கெட்டை தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கணுன்றதுக்காகவே அந்த லிங்க் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் பாருங்கள். அது வந்து நம்ம வந்து ஒருத்தர் சம்பாத்தியம் பண்ணுறது இன்றைக்கி வந்து
விலைவாசியெல்லாம் ஏறி போச்சு இல்லையா? ஒருத்தர் சம்பாத்தியம் வந்து சேமிப்பும், ஒருத்தர் சம்பாத்தியம் வந்து வீட்டு குடும்பம் நடத்துறதுக்கும் இருக்கிறது தான் பரவாயில்ல. அதனால் வந்து எங்கள் பிள்ளைங்கள்ட்ட அதைத்தான் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். நீங்கள் வந்து இதை மாதிரி கற்றுங்கப்பா, பண்ணுங்க, 10,000 கூட வச்சு பண்ணலான்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு சைடு பிஸ்னஸ் மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கலாம். அதனால் நீங்களும் நான் அந்த ஒரு லிங்க் தரேன். நான் வந்து அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா அதில் போட்டுக்கிட்டுருக்காங்க எல்லா விவரங்களுமே. எங்கள் பிள்ளைங்க சொன்னாங்க, எல்லா விவரங்களும் இதில் போடுறாங்கம்மா, நல்லாயிருக்கு, எல்லாமே தெரியுது, அன்னன்னைக்கு அப்டேட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் நீங்களும் அதை பார்த்து பயனடையணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் பார்த்து பயனடைங்க. அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு, அந்த இதை உங்களுக்கும் தேவைன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா வந்து இன்றைக்கி 2 பேர் சம்பாத்தியம் பண்ணால் தான் அந்த குடும்பத்தை ஓட்டலாம். அந்த அளவுக்கு வந்துருச்சு விலைவாசிலாம் இல்லையா? அது உங்களுக்கே தெரியும், சொல்ல வேண்டாம். அதனால தான் சரி, எல்லோரும் பயனடையணுன்றதுக்காக தான் நான் இந்த தகவலை உங்களுக்கு சொல்கிறேன். புரியுதுங்களா? அந்த இது வந்து லிங்க் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் அதை தொட்டு பாருங்கள். பார்த்து நீங்களும் பயனடையணும்னு வேண்டி விரும்பி நான் கேட்டுக்கிறேன். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும். நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக நல்லா இருந்தால் இந்த தெய்வானாச்சிக்கு ரொம்ப சந்தோஷம். வாழ்க்கையில் எல்லோரும் நல்லா இருக்கணும், இந்த உலகமே நல்லா இருக்கணும்னு தான் நான் சாமி கும்பிடுவேன். அதுமாரி இந்த பேசாத குழந்தைங்களுக்கெல்லாம் நான் அந்த முட்டைக்கோஸ் உருளைக்கிழங்கு வீடியோவில் நான் எல்லாமே சொல்லியிருக்கேன். நீங்கள் அந்த முட்டைக்கோஸ் உருளைக்கிழங்கு வீடியோ போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இதுமாரி வந்து பேசாத குழந்தைங்களாம் வந்து சரஸ்வதி கோயிலுக்கு போய் என்னென்ன